கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இனிய இல்லம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிதான கிருபையினாலே எங்கள் மூலமாக, குறிப்பாக போதவர் சுரேஷ் மூலமாக நல்ல ஆலோசனைகளை கேட்கும்படியாக தேவன் இந்த ஹோப் சேனலை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்லலாம். தோத்திரம் பாஸ்டர். நம்ம அநேக பொருளாதாரத்திற்கு சம்பந்தமான தொடர்ச்சியான நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருந்தோம். அதற்கான ஆலோசனைகள் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க. இந்த நாளிலும் அதை தொடர்ந்து மற்றும் ஒரு பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்வது எப்படி? ஆத்துமானா பொதுவாக நம்ம வேதத்தில் பார்க்கக்கூடியது நம்முடைய முழு சரீரம், ஜீவ ஆத்துமா என்று வேதம் சொல்கிறது. இதை நாம் காத்துக்கொள்வது எப்படி, ஆவிக்குரிய ரீதியாக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத குறித்தெல்லாம் அவங்களுடைய ஆலோசனைகளுக்காக இந்த நாள் நிகழ்ச்சி ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்வது எதற்காக ஆண்டவர் நமக்கு நம்மளுடைய சரீரத்தின் மிக முக்கியமான உறுப்புகள், எல்லா உறுப்புகளும் முக்கியம்தான், இந்த கண், காது, நம்மளுடைய பேச்சு, இதெல்லாவற்றையும் தேவன் எதற்காக கொடுத்திருக்கிறார் பாஸ்டர்? ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும் அப்படின்னும் பொழுது சரீரம் முழுவதுமாக ஆண்டவராக இயேசுவானவர் வரும்பொழுது அது ஒரு கரையில்லாத தன்மையுடையதாக இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரம் அவருடைய வருகையில் கரைதிரையற்றதாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் பவுல் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை. அதில் விசேஷமாக நீங்கள் இப்போ சொன்னது போல் நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய காதுகள், நம்மளுடைய பேச்சு, இதெல்லாம் எதற்காக ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்மளுடைய கண்கள் அவருடைய ஒரு ஆச்சரியமான, அதாவது வேதத்திற்கு அடுத்த அவருடைய ஆச்சரியமான படைப்புகளை காணவும், தாவீது எழுதுவது போல், தாவீது எழுதுகிறத அந்த சங்கீதம் 119வது சங்கீதம் 18வது வாக்கியத்தில் நம்ம பார்க்குறோம், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும். ஸோ கண்கள் எதற்காக ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, அவருடைய அன்பின் வெளிப்பாடுகளை காண்பதற்காக நம்மளுடைய கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காதுகள் நம்மளுக்கு எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவருடைய பரத்திலிருந்து வரக்கூடிய உன்னதமான வார்த்தைகளை கேட்பதற்காக அந்த காதுகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பேசுகிறார், பூலோகத்தாரே மௌனமாக இருங்கள், கர்த்தர் பேசுகிறார். அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நீங்களும் நானும் நம்மளுடைய காதுகள் கேட்கக்கூடியதாக இருக்கணும். இன்றைக்கி உலக பிரகாரமான சத்தங்கள் இன்றைக்கி நிறைய இருக்குது. இந்த உலக சத்தம், இந்த உலக சத்தத்துக்கு நாம் ஒருவேளை காதுகளை கொடுப்போம் என்றால் தேவ சத்தத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கேட்க முடியாது. காதுகள் அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பேச்சுகள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசுவானவரை ஒரு பாவ நிவர்த்தியாக, நம்மளுடைய பாவத்திலிருந்து மீட்கக்கூடிய ஒரு இரட்சகராக பிறனுக்கு அறிவிப்பதற்காக நம்மளுடைய பேச்சுகளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இன்றைக்கி கொடுத்துருக்கிறார். இந்த கண்கள், அப்புறம் காதுகள், இந்த பேச்சுகள், இதை இவ்விதமாக நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பதையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கரைதிரையற்றவர்களாக நம்மளுடைய ஆத்துமாவை தேவனுக்கு முன்பதாக குற்றமில்லாத பிழையற்றதாக நிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உறுப்புகள் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம அப்படி நிற்கக்கூடாது என்பதற்காக சத்ருவானவன் மிகுந்த கோபத்தோடும் வேகத்தோடும் செயல்படுகிறான். நம்ம வெளிப்படுத்தல் 12:9 தான் வாசிக்கிறோம். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று மிகுந்த வேகத்தோடு அவன் நம்மை நோக்கி வருகிறான்னு சொல்லி பார்க்குறோம். எப்படி நம்முடைய ஆத்துமாவை காத்து கொள்ள முடியாதபடிக்கு அவன் நமக்குள்ளாக வருவதற்கு கிரியை செய்கிறான்? இப்போ நம்மளுடைய சரீரத்தை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது ஆண்டவருடைய திட்டம். ஏன்னா இந்த சரீரத்தில் ஆண்டவர் வாசம் செய்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு பவுல் எழுதுகிறார். நம்மளுடைய சரீரம் தேவன் தங்கும் ஒரு ஸ்தலம், தேவன் தங்கும் ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை நீங்களும் நானும் பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் அப்படின்னு வசனம் சொல்கிறது. அப்போ இந்த சரீரம் ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. இது ஆண்டவர் தங்கக்கூடிய ஒரு ஆலயம். சாத்தான் என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த சரீரத்தை கெடுப்பதற்காக அவன் முயற்சி செய்கிறான். ஒவ்வொரு சரீரத்தையுமே, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அந்த சரீரத்தை கெடுப்பது அவனுடைய மிகப்பெரிய ஒரு திட்டம். அதற்காக அவன் செய்யக்கூடிய ஒரு யுக்தி என்ன அப்படின்னா, ஐம்புலன்கள். இன்றைக்கி நம்மளுக்கு இந்த ஐம்புலன்களை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். கண், மூக்கு, வாய், அப்புறம் காது, தொடுதல். இந்த ஐம்புலன்கள் வழியாக சாத்தான் என்ன செய்கிறான் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு மனிதனை பலமாய் தாக்கி அவனுடைய சரீரத்தை என்ன பண்ணுறான்னா அழிக்கிறான். ஐம்புலன்களை பாதுகாப்பது மிக மிக அவசியம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் சாத்தானுடைய திட்டம் என்னென்னா, இப்போது பேரலிட்டிக் அட்டாக் வரும். இன்றைக்கி பொதுவாக சில பேருக்கு பக்கவாதம், இந்த ஸ்ட்ரோக் இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்திங்களா. இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மறுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, மறுபடியும் மூளைக்கு சரியான ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சிக்னல் கிடைக்காம அவங்களால கையை தூக்க முடியாமல் மறுத்து போகிற ஒரு அனுபவம். இந்த ஐம்புலன்களை சாத்தான் பலமாய் தாக்கும் பொழுது இந்த ஐம்புலன்களும் என்ன ஆகிடும்னா மறுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால தான் இன்றைக்கி சாத்தானுக்கு அவன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதம் என்னென்னா இந்த ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களை கெடுத்து ஒரு மனிதனுக்குள்ளாக அவன் வரணும் அப்படின்ட்டு அவன் விரும்புகிறான். ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்கிறீங்க பாஸ்டர். ஏன் அப்படின்னு சொன்னால், நிறைய நேரத்தில் நம்ம சாத்தானை குறித்து எச்சரிப்பு இல்லாமல் இருக்கிறோம். நம்ம பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடியது, நுகரக்கூடியது, சாப்பிடக்கூடியது, தொடக்கூடியது, இது எல்லாவற்றையும் பயன்படுத்தி சத்துருவான உள்ள வரான் அப்படின்ற ஒரு நல்ல எச்சரிப்பை கொடுத்துருக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து படிக்கலாம் பாஸ்டர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் தொடர்ந்து படிக்கலாம். அன்பானவர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை வரவேற்கிறேன். வாங்க நம்ம தொடர்ந்து படிக்கலாம். பாஸ்டர், நம்ம சத்ருவானவன் எப்படியாக நமக்குள்ளாக வருவதற்கு கிரியைகள் செய்கிறான்னு பார்க்கும்போது ஐம்புலன்களை குறித்து சொன்னீங்க. ஏதாவது வேத வசனம் சான்றாக கொடுக்க முடியுமா பாஸ்டர்? கண்டிப்பாக. இது பவுல் அவர் பேசி அவருடைய அனுபவத்தில் எழுதக்கூடிய ஒரு இதை அப்போஸ்தலர் புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் லூக்கா எழுதினார். அந்த அடிப்படையில் நம்ம படிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் வாக்கியங்கள் 26, 27 நான் வாசிக்கிறேன். நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசியா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது சாத்தான் ஒரு நபரை என்ன பண்ணுறான்னா, எப்படி இந்த பேரலிட்டிக் அட்டாக்குன்னு நான் கடந்த முறை சொன்னது போல் அவன் ஐம்புலன்களை மறுத்து போக செய்கிறான். மறுத்து போக செய்த பிற்பாடு நீங்கள் சத்திய வசனத்தை என்ன தான் நீங்கள் சொன்னாலும் அவங்க கேட்பது போல் இருக்கும். ஆனால் அந்த சத்திய வார்த்தை என்ன பண்ணாதுன்னா அவங்களுடைய காதுகளில் போய் விழாது. கண்களில் பார்ப்பது போல தான் தெரியும். ஆனால் அவங்க தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு. அவங்களுடைய இருதயம் கொழுத்திருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் என்னென்னா ஐம்புலன்கள் மறுத்து போன ஒரு மனிதர்களுடைய நிலையை இது குறிப்பிடுகிறது. அநேக நேரத்தில் நம்மளுடைய சபைகளில் கூட இப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்க. நம்ம வல்லமையாக ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசி கொண்டிருப்போம். அவங்க கேட்பது போல் தெரியும், அல்லது அவங்க கேட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்மளுடைய பிரசங்கம் அவங்க காதுலேயே கூட என்ன அது உள்ளே போயிருக்காது. சம்டைம்ஸ் அந்த ஐம்புலன்கள் சாத்தானுடைய கண்ட்ரோலில் போய் இருக்கும்பொழுது ஆலயத்துக்குள்ள தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ப்ரெசன்ஸ், அவங்களுடைய சிந்தை, அவங்களுடைய ஆவி இங்கே இல்லாமல் ஒருவேளை இங்குமங்குமாக சுற்றி கொண்டு இருக்கலாம். இதுதான் ஐம்புலன்களை தாக்கக்கூடிய சாத்தானுடைய ஒரு யுக்தி.
சரீர பிரகாரமாக ஒரு மனிதன் பக்கவாதத்தினால் பாதிக்கப்படுவது போல ஆவிக்குரிய ரீதியில் கண்ணு நல்லா பார்க்கும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்கும்போது உணர்வு இருக்காது. காது நல்லா கேட்கும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது இருதயத்தில் கிரியை செய்யாது. நல்ல சத்துருவானவன் எப்படி இதை பயன்படுத்துகிறான்னு சொல்லி நல்ல விளக்கத்தை கொடுத்தீங்க பாஸ்டர். சத்துருவானவன் எப்படி எல்லாம் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி நம்ம ஐம்புலன்களை பாதிக்க செய்கிறான் பாஸ்டர்? சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு வேலை என்னென்னா, அவன் வந்து இந்த ஐம்புலன்களை வந்து பேரலிட்டிக் அட்டாக் ஆக்கணும். அது அவனுடைய வேலை. அப்படி அவன் எல்லாத்தையும் அவன் வந்து ஒரு மறுத்து போக செயல் அவன் பண்ணிட்டான் அப்படின்னா சத்திய வசனங்கள் அவங்களுடைய காதுகளில் வந்து விழாது. இதுதான் நம்ம பார்க்குறோம். சாத்தான் இந்த மறுத்து போவதற்கு செய்யக்கூடிய இன்னொரு வேலை என்னென்னா, இந்த ஐம்புலன்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலை. இதுதான் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு இது. ஐம்புலன்களை வந்து குழப்பி விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை சாத்தான் வந்து ஏற்படுத்துவான். விசேஷமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்புலன்களை பற்றி சொன்னேன். அதில் வந்து நம்மளுடைய வாய் பகுதியை நம்ம எடுத்துக்குவோம். இந்த வாய் வழியாக தான் முதல்ல பாவம் வந்து உள்ளே நுழைந்தது, கனியின் மூலமாக. முதல் ஆதாம் வந்து என்ன பண்ணனா, அவனுக்கு வைக்கப்பட்ட அந்த உணவு கட்டுப்பாடை அவன் இழந்து பாவத்துக்குள்ளாக விழுந்தான். அப்போது சாத்தான் வந்து எப்படி தாக்குறான் பார்த்தீங்கன்னா, ஐம்புலன்களில் ஒரு பகுதியை வந்து இந்த பயன்படுத்துகிறான். இந்த இரண்டாம் ஆதாம் என்று சொல்லக்கூடிய இயேசுவானவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வனாந்திரத்தின் அனுபவத்தில் அவர் 40 நாள் உபவாசம் இருக்கும் பொழுது அதே ஒரு யுக்தியை முதல் ஆதாமை எப்படி வந்து விழச் செய்தானோ அதை போலவே இரண்டாம் ஆதாமை விழச் செய்வதற்காக சாத்தான் அதே ஒரு யுக்தியை வந்து பயன்படுத்துகிறான். உணவு என்கிற ஒரு இதில் 40 நாள் அவர் ஃபாஸ்டிங் இருந்ததில் களைச்சி போயிட்டார். சாத்தானுக்கு தெரியுது. உடனே இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யும் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அந்த வார்த்தைகளை கொண்டு மேற்கொண்டதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். முதல் ஆதாம் அந்த ஒரு பசியில் ஒரு சாப்பாட்டு விஷயத்தில் அவன் இழந்து போனான். அந்த ஐம்புலன்களில் ஒரு புலனை அவன் வந்து இழந்து போனான். அதே புலனை ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு வைக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த புலனை என்ன பண்ணாராம், தக்க வைத்து கொண்டு மேற்கொண்டதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இதே படிப்பினை மீதமான திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்கு கடைசி நாட்களில் இதே மாதிரி உணவு கட்டுப்பாடில் வரும். எப்படின்னா, ஒரு அசைவ உணவை வந்து அதிகமாக சாப்பிடும்படியாக சாத்தான் என்ன பண்ணுவான்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்களை வந்து பூஸ்ட் பண்ணி விடுவான். நம்ம அந்த அப்பிடைட் எப்படி வைத்திருக்கிறோம், ஃபஸ்ட்டு ஆதாமை போல் இருக்கிறோமா, இரண்டாம் ஆதாமை போல் இருக்கிறோமா அப்படின்றத நம்ம வந்து தீர்மானம் பண்ணுவது மிக மிக அவசியம். சாத்தானுடைய மிகப்பெரிய யுக்தி குழப்பம். நம்ம எல்லா விஷயத்துலையும் பார்க்கும்போது அவன் குழப்பத்தை கொண்டு வந்து ஏவாள்கிட்ட கேட்ட கேள்வியிலேயே அதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் சொன்னதை அவன் வித்தியாசமாக கேட்ட மாத்திரத்தில் ஏவாள் குழப்பமடைந்தாள் என்பதை நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் இந்த குழப்பத்தை கொண்டு வந்து சத்ருவானவன் நமக்குள்ளாக அவன் கிரியை செய்கிறான் என்பதை நம்ம பார்க்குறோம். வேதாமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குழப்பக்கூடிய ஒரு தன்மை எங்கெல்லாம் வேதாமத்தில் வருதோ அந்த குழப்பத்திற்கு பின்னாடி யார் இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் இருப்பான். இந்த பாபேல் கோபுரத்தினுடைய அனுபவத்தில் கூட பாருங்களேன், பாபேல் அப்படின்றாலே கன்ஃபியூஷன். அதுதான் பிற்பாடு பாபிலோன் அப்படின்ற ஒரு பதமாக அங்கே வந்தது. அந்த பாபேலில் ஒரு பெரிய குழப்பம் வந்ததுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய மனதை குழப்பி விட்டதனுடைய காரணமாக வந்தது. இன்றைக்கும் சரி, சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு வேலை என்னென்னா, இந்த ஐம்புலன்களை அவன் வந்து குழப்பிக்கொண்டே இருந்து அதை வந்து மறுத்து போக செய்து ஆண்டவர்கிட்டேருந்து முடிவாக அவன் பிரிக்கணும் அப்படின்றது தான் அவனுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம், மிகப்பெரிய ஒரு வஞ்சனை. இதற்கு நம்மளுடைய ஐம்புலன்களை நம்ம வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. குழப்பத்தின் கடைசியில் அவனுக்கு சாதகமாக அந்த உறுப்பை பயன்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம் பாஸ்டர், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம படிக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து அநேக ஆவிக்குரிய ஆலோசனைகளை கேட்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அன்பானவர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை வரவேற்கிறேன். வாங்க நம்ம தொடர்ந்து படிக்கலாம். பாஸ்டர், இடைவேளைக்கு முன்பதாக பேசும்பொழுது சாத்தான் எப்படியெல்லாம் என்ன யுக்திகளை எல்லாம் பயன்படுத்துகிறான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவன் என்ன யுக்திகளை பயன்படுத்தினாலும்
ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுலையும் வரும். நம்முடைய அனுமதி இல்லாமல் நமக்குள்ளாக அவன் கிரியை செய்ய முடியுமா? நம்முடைய ஐம்புலன்களை அவன் பயன்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இதுக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியாது அப்படின்றது தான் அதனுடைய விடை. இல்லை அப்படின்றது தான் விடை. ஒரு உதாரணத்துக்கு வேதாமத்தின் அடிப்படையில் நம்ம படிப்போம். ஆதியில் ஆண்டவர் ஒரு டெஸ்ட்டு வச்சார். என்ன டெஸ்ட்டு அப்படின்னா, இந்த தோட்டத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கனியை நீங்கள் புசிக்காதீங்க, நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போது சாத்தான் ஏவாளை எப்படி ஏமாத்துறான் அப்படின்றது தான் நீங்களும் நானும் பார்க்க வேண்டி வருது. அந்த பழத்தை அவன் சாப்பிடுவது போல இச்சிக்கப்படத்தக்கதாக அவன் சாத்தான் என்ன பண்ணுறான்னா, அவன் நயவஞ்சகமாக பேசி ஏமாற்றி என்ன பண்ணுறான்னா பாவத்துக்குள்ளாக விழ வைக்கிறான். ஏவாளினுடைய வாயை திறந்து அந்த பழத்தை சாத்தான் என்ன பண்ணலை, திணிக்கலை. அதே மாதிரி தான் நீங்கள் இப்போது இடைவெளிக்கு முன்பதாக நம்ம படித்தோம். ஆண்டவராக இயேசுவானவர் 40 நாள் அவர் உபவாசம் இருந்த அந்த சமயத்தில் ஆண்டவராக இயேசுவானவருக்கு பசி ஏற்பட்டது. அப்போது சாத்தான் என்ன சொல்கிறான்னா, இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யும் அப்படின்னு சொல்கிறானே தவிர, அவன் எந்த ஒரு உணவையோ அல்லது இந்த கல்லை அப்பமாக மாற்றி வாயில் வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் சாத்தானுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுமதி கொடுக்கப்படலை. அப்போது கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம பாவம் செய்ய தூண்டக்கூடிய ஒரு செயல் சாத்தான் செய்வான். அந்த ஒரு தூண்டுதல், அந்த ஏமாற்றுதல், அந்த வஞ்சனை செய்தல், இதை தான் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனுமதி. அதோடு அவனுடையது. ஒருவேளை நான் செல்ஃப் கண்ட்ரோலோடு நான் இருக்கிறேன் அப்படின்னா சாத்தானால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவராக இயேசுவானவர் சாத்தானை மேற்கொண்டாரே அப்படி தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவராக இயேசுவானவர் எப்படி சாத்தானால் ஏமாற்ற முடியலை? அப்போ காரணம், ஆண்டவர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பவர் ஆஃப் சாய்ஸ், தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தன்மையை சரியாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ சாத்தான் நம்மளுடைய விருப்பம் இல்லாமல் நம்மளுடைய உள்ளத்திற்குள்ளாக சாத்தானால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. இதை நம்ம நன்காக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அவன் என்ன யுக்திகளை பயன்படுத்தினாலும் என்னுடைய விருப்பம், என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய ஐம்புலன்களை அவனால் பயன்படுத்த முடியாது. இப்போ இன்னொரு கேள்வி பாஸ்டர், சாத்தானால் முடியாதுன்னா தேவனால் அது முடியுமா? என்னுடைய அனுமதி இல்லாமல், என்னுடைய விருப்பம் இல்லாமல் என்னுடைய ஐம்புலன்களை பயன்படுத்த தேவனால் முடியுமா? இதுவும் ஒரு நல்ல ஒரு கேள்வி. சாத்தானால் முடியுமா அப்படின்னா சாத்தானால் முடியாது. இப்போ ஆண்டவரால் நம்மளுடைய அனுமதி இல்லாமல் ஆண்டவர் நமக்குள்ளாக வர முடியுமா அப்படின்னா முடியும், அவரால் முடியும். ஆனால் வருவாரா அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்டிங்கன்னா வரமாட்டார். இது ஒரு கான்ட்ரவர்சி போல் ஒரு வேளை தெரியலாம். நம்மளுடைய அனுமதி இல்லாமையே ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் அதை விரும்புகிறது கிடையாது. அவரால் ஏன் முடியும்னா அவர் சர்வ வல்லமை உடையவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. அதனால் அவரால் முடியும். ஆனால் நம்மளுடைய அனுமதி இல்லாமல் அவர் வரமாட்டார் அப்படின்றது தான் ஆண்டவர். எதற்காகனா அவர் தான் அந்த சட்டத்தை கொடுத்துருக்கிறார். தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை அவர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். நன்மை எது தீமை எது என்று அறிகிற அறிவை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருன்னும் பொழுது அந்த சட்டத்தை மீறி அவர் வரணும்னு சொல்லி ஒரு நாளும் விருப்பப்பட மாட்டார். ஏன்னா இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு வசனத்தை நான் கோட் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தில் 20வது வாக்கியத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு பிரபலமான ஒரு வாக்கியம், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இந்த வசனத்தின் அடிப்படையில் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இது ஒரு நம்மளுடைய இதயத்திற்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே சொல்லப்படுகிறது. நம்மளுடைய இருதயத்தினுடைய கதவண்டையில் நின்று ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா கதவை தட்டி கொண்டு இருக்கிறாரு. நம்ம கதவை திறந்தால் உள்ளே வருவதா ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது நம்ம ஒரு கேள்வி எழலாம், ஏன் ஆண்டவர் தட்டாமையே உள்ளே வர முடியாதா, இல்லை தட்டிட்டு உடச்சிட்டு வர முடியாதான்னு?
அவரால் தட்டிட்டு உடைச்சிட்டு வர முடியும், அவரால் எல்லாமே செய்ய முடியும். ஆனால் அதை ஆண்டவர் என்ன பண்ணுறதுன்னா விரும்புவதில்லை. நம்மளுடைய விருப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, மதித்து நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானத்தின் விளைவின் மூலமாக ஆண்டவர் வரணும்னு சொல்லி விரும்புகிறார். ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் சாத்தான் வந்து இதில் வித்தியாசம். சாத்தானுக்கு வந்து நம்ம கதவை திறந்தால் தான் அவனால் வர முடியும், திறக்காமல் வர முடியாது. ஆண்டவரால் நம்ம திறக்கலைனால ஆண்டவரால் வர முடியும், ஆனால் ஆண்டவர் வரமாட்டார். ஆண்டவர் வந்து நம்மளை வந்து அந்த பவர் ஆஃப் சாய்ஸை மதித்து செயல்படுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது சாத்தான் நம்மளுடைய விருப்பத்தின் பேரில் நமக்கு உள்ள வந்து நம்ம சில தவறான காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் அதை தடுப்பாரா பாஸ்டர்? அதாவது சாத்தான் வந்து ஒரு பாவம் செய்வதற்கு, நம்மளுடைய வாழ்க்கையில் சாத்தான் பாவம் செய்வதற்கு நம்ம அனுமதிக்கிறோம் அப்படின்னும் பொழுது சாத்தான் வந்து பாவம் செய்கிறான், பாவம் செய்ய தூண்டுறான், நம்ம பாவம் செய்கிறோம். ஆனால் இது தவறு, இந்த பாவத்திலேருந்து நீ மீண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மெல்லிய சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனுக்குலத்திற்கும் ஆண்டவர் வந்து அந்த பாவத்திலிருந்து வெளியே வரும்படியான ஒரு அழைப்பை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. அந்த அழைப்பு எது வரைக்கும் இருக்கும்னா தவணையின் காலம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அந்த பாவத்திலிருந்து மீண்டு வருவதற்கு ஆண்டவர் பேசிக்கொண்டே தான் இருப்பார். நம்ம தவறு செய்யும் பொழுதும் இது தவறு வேண்டாம் என்று சொல்வாரை தவிர, நான் விருப்பப்பட்டு அதை செய்யும் பொழுது அவர் வற்புறுத்தி இதை செய்யக்கூடாது என்று அவர் நிச்சயமாக நம்மை வற்புறுத்த மாட்டார் என்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் கொடுத்த அதை தேர்ந்தெடுக்கும் உரிமையை நம்ம முழு சுதந்திரத்தோடு பயன்படுத்த தேவன் அனுமதிக்கிறார். நல்ல கருத்துக்களுக்கு நன்றி பாஸ்டர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இனிய இல்லம் நிகழ்ச்சியிலே இந்த நாளினுடைய ஆவிக்குரிய பாடமானது நம்முடைய குடும்பம், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆத்துமாவை காத்து கொள்வது எப்படி, நம்முடைய குடும்பத்திலே அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் நம்முடைய ஐம்புலன்களையும் பாதுகாத்து கொள்வது எப்படி, நம்முடைய அனுமதி இல்லாமல் சத்ருவானவனால் நமக்குள்ளாக கிரியைகளை செய்ய முடியாது என்பதை நாம் வேதத்திலிருந்து பார்த்தோம். நம்முடைய அனுமதி இல்லாமல் நமக்குள்ளாக கிரியை செய்ய தேவன் வல்லவராக இருந்தாலும் நம்முடைய சுய தேர்ந்தெடுக்கும் உரிமையை மதித்து அவர் கிரியை செய்யாமல் இருக்கிறார். வாசற்படியில் நின்று தட்டுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு நாம் அவரை அனுமதிக்கும் போது நம்மை காத்துக்கொள்வதற்கு அவர் நமக்கு பலத்தை தருவாராக. ஆமென்.